நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. குளத்தில் மிதந்து வந்த சாக்கு மூட்டையில் வீசிய துர்நாற்றம். மூட்டையை திறந்து பார்த்த பொதுமக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களோடு உயிரிழந்து கிடந்த இளைஞர். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கண்டுபிடித்த போலீஸ். சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்த இளைஞர் யார்? இளைஞர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? வாலா சோம்தானா பகுதி வழியா கிராம மக்கள் விவசாய வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க உள்ள ஒரு குளத்துல சாக்கு மூட்டை ஒண்ணு மிதந்துகிட்டு இருந்துச்சு. இத பார்த்த கிராம மக்கள், அது என்ன சாக்கு மூட்டை, இந்த மூட்டையை யாரு இங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்போ மூட்டையில இருந்து ஒரே துர்நாற்றம் வீசி இருக்கு. மூட்டையில ரத்த கரையும் படிஞ்சிருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் அந்த மூட்டையை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல உடம்பு பூரா வெட்டுக்காயங்களோட இளைஞர் ஒருத்தர் கொடூரமான முறையில உயிரிழந்து கடந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. அப்போ சட்டை பாக்கெட்ல உயிரிழந்தவரோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்னு இருந்திருக்கு. அதை வச்சு உயிரிழந்த நபர் சோம்நாத் பகுதியை சேர்ந்த பரமேஸ்வர்னு தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த பகுதியில உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து பரமேஸ்வரோட மனைவி கிட்ட இருந்து விசாரணைய ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்ச போலீஸ் சம்பவத்தன்னைக்கே அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வீடு வெளிப்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. இதனால பரமேஸ்வரோட மனைவி மனிஷா எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அவங்களுடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போ மனிஷாவோட செல்போன் சிக்னல் பக்கத்து கிராமத்துல காட்டி இருக்குது. உடனடியா அந்த இடத்துக்கு போன போலீஸ் மனிஷாவையும் அவங்க கூட இருந்த இளைஞர் ஒருத்தரையும் பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. உங்க கணவர் உயிரிழந்து கிடக்கிறாரு, ஆனா எந்த ஒரு சோகமும் இல்லாம நீங்க இங்க வந்து இருக்கீங்கன்னு கேள்வி மேல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்த பதில் தான் இந்த கொலையில நீடிச்சு இருந்த மர்மத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு. மகாராஷ்டிரா சோம்நாத் கிராமத்தை சேர்ந்த பரமேஸ்வருக்கு மனிஷாங்கிற மனைவி இருக்காங்க. பரமேஸ்வர் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திருமணமான புதுசுல இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கடையில மனிஷாவுக்கும் பரமேஸ்வரோடைய தம்பி ஞானேஸ்வருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ஒரே தெருவுல இருந்ததால அடிக்கடி மீட் பண்ணி எல்லை மீறி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஞானேஸ்வரனை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுற மனிஷா அவர் கூட அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவன் கிட்ட பேச்ச குறைச்சுக்கிட்ட மனைவி எந்நேரமும் போன்லயே மூழ்கி கடந்திருக்காங்க. மனிஷாவுடைய நடவடிக்கையில சந்தேகப்பட்ட கணவன் ஒரு நாள் மனிஷாவுடைய செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அப்போ மனிஷா தம்பி ஞானேஸ்வர் கூட ஆபாசமா பேசி இருந்த மெசேஜ்களை பார்த்து ஆத்திரமடைஞ்ச பரமேஸ்வர் மனைவி கூட சண்டை போட்டிருக்காரு. கல்யாணமான நாள்ல இருந்து உனக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ கேட்டதையெல்லாம் வாங்கி தந்திருக்கேன். உன் மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஆனா உன் புத்தி எதுக்கு இப்படி போச்சுன்னு திட்டி மனிஷாவை தாக்கி இருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய தம்பி ஞானேஸ்வருக்கும் போன் பண்ணி கூட பிறந்த எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என் மனைவி கூட பேசுறத நிப்பாட்டிக்கோ, இல்லனா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா அதற்கு அடுத்த மறுநாளே ஞானேஸ்வருக்கு போன் பண்ண மனிஷா, தயவு செஞ்சு இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிரு, என்னால இனிமே இங்க வாழ முடியாதுன்னு அழுது இருக்காங்க. அதுக்கு ஞானேஸ்வர், நாம எங்க போனாலும் உன் கணவன் நம்ம ரெண்டு பேரையும் நிம்மதியா வாழ விட மாட்டான், அதனால பரமேஸ்வரை கொலை பண்ணிட்டா நாம நிம்மதியா வாழலாம்னு பிளான் பண்ணி அவரை கொலை பண்ண ரெண்டு பேரும் திட்டம் போட்டிருக்காங்க.
சம்பவத்தன்னைக்கு பரமேஸ்வர் தன்னுடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்ப தன்னுடைய காதலனுக்கு போன் பண்ண மனிஷா, என் கணவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், நீ இப்ப வந்தனா அவருடைய கதையை முடிச்சிடலாம், யாருக்கும் நம்ம மேல டவுட் வராதுன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு உடனடியா வீட்டுக்கு போன ஞானேஸ்வர் தன்னுடைய அண்ணனை போட்டு சரமாரியா அடிச்சு மறைச்சு வச்சிருந்த கோடாரியை எடுத்து பரமேஸ்வர சரமாரியா வெட்டி செதைச்சிருக்காரு. இதையடுத்து அவருடைய சடலத்தை சாக்கு மூட்டையில போட்ட மனிஷாவும் ஞானேஸ்வரனும் அந்த சாக்கு மூட்டைய பக்கத்துல உள்ள குளத்துல தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மனிஷா மற்றும் ஞானேஸ்வர் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தங்கத்தில் முதலீடு செய்தால் 25% லாபம் தருவதாக கூறி ஆசை வார்த்தை. 100க்கும் மேற்பட்டோரை மூளைச்சலவை செய்த நகைக்கடை வியாபாரி. பல கோடி ரூபாயை சுருட்டிவிட்டு தலைமறைவான நபர். அடமானம் வைத்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு ஓட்டார். தங்கத்தை வைத்து மெகா மோசடியில் ஈடுபட்ட நகைக்கடை வியாபாரி சிக்கினாரா? நடந்தது என்ன? வாணியம்பாடி பஜார் பகுதியில பல கடைகள், பல வணிக வளாகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு 11 பேர் கையில ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரோட வாணியம்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. சார், தங்கத்துல பணத்தை முதலீடு பண்ண சொல்லி எங்க கிட்ட இருந்து செந்திலுங்கிற நகைக்கடை வியாபாரி பல கோடி ரூபாயை மோசடி பண்ணிட்டான், இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் சொன்னதை வச்சு அந்த புகாரை வாங்கின போலீஸ் நகைக்கடை வியாபாரி செந்தில்குமாரோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டை காலி பண்ணிட்டு அவர் வேற எங்கேயோ தலைமறைவானது தெரிய வந்திருக்குது. அதை அடுத்து செந்தில்குமாரை பத்தி அவருடைய உறவுக்காரங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அவங்க கிட்ட இருந்தும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதை அடுத்து செந்தில்குமார் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்போன் சிக்னல் சென்னை சைதாப்பேட்டையில காட்டி இருக்கு. உடனடியா சைதாப்பேட்டைக்கு படையெடுத்த போலீஸ் சொந்தக்காரங்க வீட்டுல பதுங்கி இருந்த செந்தில்குமாரை பிடிச்சு அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பத்தூர்ல உள்ள வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் நகைக்கடை பஜார்ல ரூபி ஜுவல்லரிங்கிற நகை கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகளும் இருக்கு. பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருந்த செந்தில்குமாருக்கு இன்னும் பணத்தாசை அதிகமாகி இருக்கு. சமீப காலங்களாகவே தங்கம் விலை அதிகரிச்சுட்டு இருக்கிறது. அதை வச்சு பல கோடிகளை சம்பாதிக்கணும்னு நினைச்ச செந்தில்குமார் பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அதுக்காக முதல்ல தன்னுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் போன் பண்ண செந்தில்குமார், நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், தங்கம் விலை அதிகமாயிட்டே இருக்கு, நீங்க 1 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணீங்கன்னா தங்கம் விலை உயரும் போது அதுல கிடைக்கிற லாபத்துல 25% உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களை மூளை சலவை செய்து செந்தில்குமார் அவங்கள இந்த குழுவுல இணையவும் வச்சிருக்காரு. ஆனா லாபம் கிடைச்ச முதல் 3 மாசம் மட்டும் பணத்தை கரெக்டா கொடுத்த செந்தில்குமார் அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு பணத்தை கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் செந்தில்குமாருக்கு போன் பண்ணி கடைசி 3 மாசமா நீங்க பணத்தை ஏன் சரியா கொடுக்கலன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செந்தில்குமார் எல்லா பணத்தையும் மொத்தமா அடுத்த மாசம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால செந்தில்குமார் மேல சந்தேகம் அடைந்த அந்த நபர், எங்களுக்கு இந்த பிசினஸே வேணாம், தயவு செஞ்சு நாங்க கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருங்கன்னு கெஞ்சி இருக்காரு. ஆனா அதுக்கும் சரியான பதில சொல்லாம ஏதேதோ பேசி சமாளிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த பாதிக்கப்பட்ட நபர், எங்க பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. ஆனா இத பெருசா கண்டுக்காத செந்தில்குமார் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைச்சு பொதுமக்கள் அடமானம் வச்ச நகைகளையும் திருடிக்கிட்டு நைட்டோட நைட்டா வீட்டையும் காலி பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட அந்த ஊரையே காலி பண்ணிக்கிட்டு சென்னை சைதாப்பேட்டையில உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாரு. செந்தில்குமார் கடையை காலி பண்ணிக்கிட்டு போன விஷயம் பொதுமக்களுக்கு ஆரம்பத்துல தெரியாம போச்சு. செந்தில்குமாரோடைய கடை ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிறத வச்சும் அவருடைய செல்போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறத வச்சும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள் வாணியம்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதை அடுத்து செந்தில்குமாரோடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளம்பெண்
இளம்பெண்ணை நடுரோட்டில் வைத்தே சரமாரியாக தாக்கிய கணவன். சுருண்டு விழுந்த மனைவி அருகே அமர்ந்து கொண்டு ஈவு இரக்கமே இல்லாமல் கழுத்தை அறுத்து கொன்ற கொடூரம். மனைவியை துடிக்க துடிக்க கொலை செய்ததற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? ரோட்ல நடந்து போன ஒரு இளம்பெண்ணை இளைஞர் ஒருத்தர் கண்மூடித்தனமா அடிச்சிட்டு இருந்திருக்காரு. ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு இளம்பெண் கால்ல விழுந்து கதறி இருக்காங்க. அப்பவும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இளம்பெண்ணை விடாம காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிட்டு இருந்திருக்கான் அந்த இளைஞன். அதை பார்த்த பொதுமக்கள் சிலர் அவரை தடுத்து இருக்காங்க. அப்போ அந்த இளைஞன் இடுப்புல சொருகி வச்சிருந்த கத்தியை எடுத்து கீழே விழுந்த இளம்பெண்ணோட கழுத்தை நிறுத்தி நிதானமா அறுத்திருக்கான். அதுல ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்த இளம்பெண் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. நடு ரோட்ல இளம்பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்தவங்க உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்த போலீஸ் இறந்து கிடந்த அந்த இளம்பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி சடலத்துக்கு பக்கத்துல கையில கத்தியோட நின்னுக்கிட்டு இருந்தவனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அவன் அந்த இளம்பெண்ணோடைய கணவன் விஜய்ங்கிறது தெரிய வந்திருக்கு. கட்டுன மனைவியையே எதுக்காக இப்படி குத்தி கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க காவல்துறையினர். அதுலதான் கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த சரஸ்வதி விஜய்க்கும் கடந்த 2022 பிப்ரவரி 14 கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 வயசுல ஒரு மகன் இருக்கான். விஜய்க்கு நிரந்தரமான வேலை கிடையாது. அதனால சரஸ்வதி ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல வீட்டு வேலைக்கு போன சரஸ்வதி நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரல. மனைவி இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சரஸ்வதி வேலை பார்க்கிற இடத்துக்கு போயிருக்கான் விஜய். அங்க சரஸ்வதி கூட வேலை பார்க்கிற இடத்துல கார் டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் மனைவி மேல விஜய்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. குழந்தை வீட்டுல பட்னியா இருக்கு, நீ இங்க நின்னுகிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். மனைவி முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டே வீட்டுக்கு போன விஜய் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய 2 வயசு மகனை தூக்கிக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சரஸ்வதி. கடந்த சில மாசமா கணவனை பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போயும் விஜய் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்ததால சரஸ்வதி விவாகரத்து கேட்டிருக்காங்க. மனைவி விவாகரத்து கேட்டதும் கோபத்தோட உச்சிக்கே போன விஜய், என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு நீ வெளி ஆண்களோட இருக்கலாம்னு நினைக்கிறியான்னு தகாத வார்த்தையில பேசி இருக்கான். இதுக்கு நடுவுல சரஸ்வதி வேறொருத்தர் கூட பழகிக்கிட்டு இருக்கிறதா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான விஜய் மாமியார் வீட்டுல இருக்கிற மனைவி சரஸ்வதி கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்த சரஸ்வதிய வழிமறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கான் விஜய். அப்போ திடீர்னு சரஸ்வதியோட கன்னத்துல அடிச்சு கீழே தள்ளிவிட்ட விஜய் தரையில உட்கார்ந்து சரஸ்வதியோட கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். கொலை பண்றோமேங்கிற பதற்றமோ பயமோ இல்லாம மனைவி மேல ஏறி உட்கார்ந்து நிறுத்தி நிதானமா கழுத்தை அறுத்திருக்கான் அந்த கொடூரன். சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலவெறியோட மனைவிய கொலை செஞ்சுட்டு ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த விஜய அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. நிகழ்தகவு. அதிமுக முன்னாள் கவுன்சிலர் மனைவி மரண வழக்கில் பகீர் திருப்பம். கார் ஓட்டுநரை வைத்து மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். தாயை இழந்த துக்கத்தில் கதறி அழுத மகனை சமாதானம் செய்த கொலைகார தகப்பன். மனைவியின் கதையை முடித்துவிட்டு நீலி கண்ணீர் வடித்து ஆக்டிங் செய்த அதிமுக பிரமுகர் சிக்கியது எப்படி? கார் ஓட்டுநர் வாக்குமூலத்தில் கூறியது என்ன?
மகேஸ்வரியை தவிர வீட்டுல யாரும் இல்ல. அந்த நேரத்துல அங்க வந்த கார் டிரைவர் சுரேஷ் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த ஓனர் அம்மா மகேஸ்வரி கிட்ட பேச்சு கொடுத்தவன் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மகேஸ்வரி வயிற்றிலேயே வெறித்தனமா குத்தி இருக்கான். அதுல நிலக்குலைஞ்ச மகேஸ்வரி ஸ்பாட்லயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. கொலை செஞ்ச கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்ச கார் டிரைவர் சுரேஷ், நான் ஒருத்தரை கொன்னுட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகியிருக்கான். கொலையா? யார கொலை பண்ண? எதுக்காக கொலை பண்ண? எங்க வச்சு கொலை செஞ்ச அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அதை அடுத்து டிரைவர் சுரேஷ் சொன்னதை வச்சு சம்பவம் நடந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க டிரைவர் சுரேஷ் சொன்ன மாதிரியே மகேஸ்வரி ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. உடனே சடலத்தை கைப்பற்றின போலீஸ் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க கணவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஷயத்தை கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காரு கணவர் கவி சரவணகுமார். அதே நேரம் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்ற செய்தியை கேட்டதும் காலேஜ்ல இருந்து தலை தெறிக்க ஓடி வந்த 20 வயசு மகன் கதறி அழுதிருக்கான். தேம்பி அழுத மகனை அப்பா கவி சரவணகுமார் ஆறுதல் படுத்தியிருக்காரு. அதோட என் மனைவியை கொலை செஞ்சவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அழுதபடியே கதறி இருக்காரு கவி சரவணகுமார். அதுக்கு பிறகு கொலையாளி டிரைவர் சுரேஷ் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி சிறையில அடைச்ச போலீஸ் அவனை கஸ்டடியில எடுத்து மகேஸ்வரிய கொலை செஞ்சதுக்கான காரணத்தை கேட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் போலீஸே எதிர்பார்க்காத பல மர்மமான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மகேஸ்வரிய கொலை செய்ய சொன்னதே அவருடைய கணவர் கவி சரவணகுமார் தான். அவர் சொன்னதால தான் நான் இந்த கொலையை செஞ்சேன்னு சொல்லியிருக்கான் டிரைவர் சுரேஷ். அவன் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு கணவன் கிட்ட துருவி கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன கவி கடைசியில போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம நான் தான் என் மனைவிய காலி பண்ண சொன்னேன்னு உண்மையை கக்கி இருக்கான். கட்டுன மனைவியை எதுக்கு கொலை செய்யணும்? உங்க மனைவி மேல அப்படி என்ன கோபம் அப்படின்னு கேட்ட போலீஸ் மகேஸ்வரியோட சொந்தக்காரங்க சிலர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்பதான் கவி சரவணகுமாரோட இந்த கொடூர புத்திக்கு பின்னால இருக்கிற கேடுகெட்ட செயல்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கோவை தடாகத்துல உள்ள பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் தான் கவி சரவணகுமார். இவருடைய மனைவி மகேஸ்வரி. இவங்களுக்கு 20 வயசுல ஒரு மகனும் 15 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் பன்னிமடை முன்னாள் பஞ்சாயத்து தலைவராய் இருந்தவர் தான் கவி சரவணகுமார். வடவள்ளி செங்கல் சூளை நடத்தி வந்துகிட்டு இருந்த கவி சரவணகுமாருக்கு வேலை சம்பந்தமா அடிக்கடி பல மாவட்டங்களுக்கு போறதும் வரதுமா இருந்திருக்காரு. அப்படி பல இடங்களுக்கு போக ஆரம்பிச்ச கவி சரவணகுமாருக்கு நிறைய பெண்களோட பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கத்துக்காகவே அடிக்கடி வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. கணவருடைய நடவடிக்கையில மாற்றத்தை பார்த்த மகேஸ்வரி அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கணவருக்கு பல பெண்களோடைய தொடர்பு இருக்கிறதும் அவங்களோட தனிமையில இருந்த விஷயமும் தெரிஞ்சதும் கொந்தளிச்சிருக்காங்க. இதோட இந்த திருட்டு வேலையை விட்டா நல்லது, இல்லனா குடும்பமே வீணாகிரும்னு கவி சரவணகுமார மனைவி மகேஸ்வரி கண்டிச்சிருக்காங்க. ஆனா எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சே, இனி என்ன பயம் அப்படின்னு நிறைய பெண்களோடைய பேச்சப்ல தான் இருந்திருக்காரு கவி சரவணகுமார். வார்னிங் கொடுத்தும் தெரிந்தலையா, நமக்கு 2 பசங்க இருக்காங்க, அதை மறந்துடாத அப்படின்னு மகேஸ்வரி தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஊர் உலகத்துல பண்ணாததையா நான் பண்றேன், அப்படிதான் பேசுவேன், உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா நீ கிளம்பி போயிருன்னு தெனாவட்டா பேசி இருக்காரு கவி சரவணகுமார். இது சம்பந்தமா கணவன் மனைவிக்கு நடுவுல அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததால கவி சரவணகுமார் வடவள்ளியில ஒரு வீட வாடகைக்கு எடுத்து அங்க போய் தங்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல மனைவி மகேஸ்வரி கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு. அதுக்கு மகேஸ்வரியோ டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதோட நீ பண்ண எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பிள்ளைங்க கிட்ட சொல்லிருவேன், அதுக்கப்புறம் அவங்களும் உன்னை வெறுத்துருவாங்கன்னு கணவன் கிட்ட கோபமா சொல்லி இருக்காங்க மகேஸ்வரி. டைவர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறா, பிள்ளைங்க கிட்ட சொல்லிருவேன்னு மிரட்டிக்கிட்டு வேற இருக்கான்னு ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு கவி சரவணகுமார். சம்பவத்தன்னைக்கு கார் டிரைவரான சுரேஷுக்கு போன் பண்ணியிருக்காரு. கடந்த 15 வருடமா கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுரேஷ் கிட்ட பசங்க 2 பேரும் ஸ்கூல் காலேஜுக்கு போனதுக்கு பிறகு மகேஸ்வரியோட கதையை முடிச்சிடுன்னு சொல்லியிருக்காரு கவி சரவணகுமார். அதை கேட்டதும் பதட்டமான சுரேஷ் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார்னு சொல்ல,
எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உன்னை ஜாமீன்ல நான் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம வடவள்ளியில உள்ள செங்கல் சூளைய உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன்னு ஆசை வார்த்தையெல்லாம் அள்ளி வீசவே சுரேஷும் மகேஸ்வரிய கொலை செய்ய ஓகே சொல்லியிருக்கான். கவி சரவணகுமார் சொன்ன மாதிரியே வீட்டுல இருந்த மகேஸ்வரிய கத்தியால குத்தி துடிதுடிக்க கொன்னு இருக்கான் சுரேஷ். கார் டிரைவர் சுரேஷ் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு கவி சரவணகுமார் கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை பண்ணதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதை அடுத்து கவி சரவணகுமார் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. மதிய நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி தாகத்திற்கு தண்ணீர் கேட்பது போல் நடித்து கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினை பறித்த இளைஞர்கள். பட்ட பகலில் நடந்த துணிகர கொள்ளை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கிற நெருக்கமான குடியிருப்பு பகுதி அது. அந்த தெருவுல 2-3 இடத்துல புது வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆள் நடமாட்டமும் அதிகமாவே இருந்திருக்கு. அப்போ அங்க உள்ள வீட்டுல இருந்து நாராயணா நாராயணான்னு மூதாட்டி ஒருத்தங்க கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. இந்த சத்தம் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மேஸ்திரிக்கு கேட்டிருக்கு. உடனடியா அவரு கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலாளர்களை கூப்பிட்டு சத்தம் கேட்ட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. கதவை திறந்ததும் உள்ள இருந்த மூதாட்டி கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் பட்ட பகல்ல நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவங்க 85 வயதான மூதாட்டி ரோசம்மாள். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கணவர் உடல் நல குறைவால உயிரிழந்ததால ரோசம்மாள் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணமாக்கி தனித்தனியா குடியிருந்துட்டு வர்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறை ரோசம்மாளுடைய பசங்க வீட்டுக்கு வந்து தாயை பார்த்துட்டு போறது வழக்கம். இதுக்கு நடுவுல மூதாட்டி ரோசம்மாள் வழக்கம் போல கதவை திறந்து வச்சுட்டு கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டு ரோசம்மா வெளியே வந்து பார்த்தப்ப வீட்டு வாசல்ல 2 இளைஞர்கள் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. யாருப்பா நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு மூதாட்டி ரோசம்மாள் கேட்டப்ப, ரொம்ப தாகமா இருக்கு பாட்டி, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இளைஞர்கள். சரி நில்லுங்கப்பா, தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரோசம்மாள் தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுக்காக கிச்சனுக்குள்ள போக அந்த இளைஞர்கள் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்த ரோசம்மாள் கழுத்துல வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கழுத்துல கத்தி வச்சதுமே பதட்டமான மூதாட்டி கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அந்த சமயம் இளைஞர்கள் 2 பேரும் ரோசம்மாளுடைய வாய துணியால பொத்தி நகையையும் பணத்தையும் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கழுத்துல கத்தி இருந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியான மூதாட்டி நகை பணம்லாம் பீரோல இருக்குன்னு சொல்லி சாவி இருக்கிற இடத்தையும் அந்த கொள்ளையன்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த கொள்ளையன் வேக வேகமா பீரோவை திறந்து அங்கிருந்து 2 பவுன் தங்க நகையையும் மூதாட்டி போட்டுட்டு இருந்த 3 சவரன் செயினையும் பறிச்சுக்கிட்டு ரோசம்மாளை கீழே தள்ளி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு மூதாட்டி நாராயணா நாராயணான்னு சத்தம் போட்டு கூப்பிடவே பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை மூதாட்டி ரோசம்மாள் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. கொள்ளையில ஈடுபட்ட இளைஞர்களுக்கு 30ல இருந்து 35 வயசு இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, நகையையும் பணத்தையும் திருடிட்டு போன அந்த கொள்ளையன்கள் நடந்து போன சிசிடிவி காட்சியையும் போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. சிசிடிவி காட்சி, அதுக்கப்புறம் மூதாட்டி ரோசம்மாள் சொன்ன அங்க அடையாளங்கள், இவைகளை வச்சு போலீஸ் அந்த கொள்ளையன்களை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.